வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு 1992ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழின் சிறந்த திரைப்படங்கள் அப்படின்ற தலைப்பில சில படங்கள பார்க்க போறோம். அது எந்த அடிப்படையில அப்படின்னா, அந்த வருஷத்துல வந்து மெகா ஹிட்டான திரைப்படங்கள், 100 நாள் ஓடுன திரைப்படங்கள், நல்ல வெற்றி திரைப்படங்கள், அத பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில சில படங்கள நாம பார்க்க போறோம். அது என்னென்ன படங்கள் அப்படின்றத நாம ஒவ்வொரு படமா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு குடுங்க அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ரிக்ஷா மாமா திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, பி. வாசு அவர்கள் டைரக்ஷன்ல சத்யராஜ், குஷ்பு, கௌதமி, கவுண்டமணி இவங்கலாம் நடித்த இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்ற திரைப்படம். அந்த வருஷத்துல இந்த படம் ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படமா இருந்தது. காதல், காமெடி அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு மூவியா வந்து பி. வாசு அவர்கள் குடுத்திருப்பார். இளையராஜா மியூசிக்ல பாடல்லாம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் சுந்தரகாண்டம் திரைப்படம். 1992ஆம் வருஷம் வந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, கே. பாக்யராஜ் அவர்களுடைய கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்ல வெளிவந்த திரைப்படம். இந்த படத்துல அவருக்கு பேரா வந்து பானுப்பிரியா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி அதிகமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அதாவது ஒரு புரொஃபசருக்கும், ஒரு ஸ்டூடண்ட்டுக்கும் ஏற்படுகின்ற ஒரு காதல வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு காமெடியா ரொம்ப ஹிட் ஆச்சு. இத பேஸ் பண்ணி பல மொழிகள்ல வந்து இந்த படத்த வந்து ரீமேக் பண்ணாங்க. அதுலயும் நல்லா ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து ஒரு 100 டேஸ் ஃபிலிமா வந்து அமைஞ்சது. பாக்யராஜ் அவர்களுடைய டைரக்ஷன்ல இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு படமாக அமைஞ்சது. இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது பிரசாந்த் ரோஜா நடிப்புல ஆர்.கே. செல்வமணி அவர்கள் இயக்கிய திரைப்படம் தான் செம்பருத்தி திரைப்படம். 1992ஆம் ஆண்டு வெளிவந்த படங்கள்ல இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம். பிரசாந்த் அவர்கள் வைகாசி பொறந்தாச்சு அப்படின்னு சொல்லி படத்துல அறிமுகமாகி, அதுக்கப்புறம் நடிச்ச ஒரு திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டேஸ் ஃபிலிமா போச்சு. இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. படமும் ஒரு நல்ல ஒரு வெற்றி திரைப்படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஆர்.கே. செல்வமணி அவர்கள் ரோஜாவ அறிமுகப்படுத்தினார். பின்னால அவர் வந்து அவருடைய லைஃப் பார்ட்னராவே ரோஜாவ ஆக்கிக்கிட்டாரு. ஸோ அந்த வகையில இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். 1992ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்கள்ல மிக முக்கியமான திரைப்படம் இந்த செம்பருத்தி திரைப்படம். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த ரோஜா திரைப்படம். இந்த படத்துல அரவிந்த் சுவாமி, மதுபாலா, நாசர், ஜனகராஜ் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவர்களுடைய புரொடக்ஷன்ல வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படம். இந்த படத்துல ஏ.ஆர். ரகுமான் அவர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டா அமைஞ்சது. ஏ.ஆர். ரகுமான் அவர்களுக்கு முதல் படத்திலே தேசிய விருது கிடைத்திருக்கிறது. இந்த திரைப்படத்துல தான். இந்த ரோஜா திரைப்படம் பல சர்ச்சைகளுக்கு நடுவுல வெளிவந்தாலும், இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா அந்த வருஷம் அமைஞ்சது. இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் சிங்காரவேலன் திரைப்படம். ஆர்.வி. உதயகுமார் அவர்களுடைய டைரக்ஷன்ல கமலஹாசன், குஷ்பு, கவுண்டமணி, மனோ இப்படி பல கேரக்டர்கள் நடித்த இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, 1992ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கமலஹாசன் முழுக்க முழுக்க ஒரு காமெடி ட்ராக் வச்சு படம் வந்து பண்ணியிருப்பாரு. கவுண்டமணியோட அதுவரைக்கும் அவர் இணையல. அந்த படத்துல அவர் கவுண்டமணியோட இணைஞ்சு காமெடி பண்ணியிருப்பாரு. மிகப்பெரிய அளவுல ஹிட்டான திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்.வி. உதயகுமார், கமலஹாசன் காம்பினேஷன்ல வெளிவந்த முதல் திரைப்படம். படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து, பி. வாசு அவர்கள் இயக்கி, இளையராஜா அவர்கள் இசையமைத்த மன்னன் திரைப்படம். மன்னன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, சிவாஜி புரொடக்ஷன் சார்பா பிரபு அவர்கள் தயாரிச்சிருந்தார். பி. வாசு அவர்கள் இயக்கியிருந்தார். இந்த படத்துல விஜயசாந்தி, குஷ்பு இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த வருஷத்துல 200 நாள் மேல ஓடின திரைப்படம் இந்த மன்னன் திரைப்படம். மன்னன் திரைப்படம் ரஜினிகாந்த் அவர்களுடைய லைஃப்ல ஒரு மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அப்பதான் வந்து நெறைய படங்கள் வந்து வெற்றி படத்த குடுத்துக்கிட்டே வந்திருந்தாரு. அப்ப சில கான்ட்ரோவர்சில சிக்கும்போது, இந்த படம் அவருக்கு ஒரு வெற்றி திரைப்படமா அந்த நேரத்துல அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மன்னன் திரைப்படம் 1992ஆம் வருஷம் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நாம பார்க்க போற அடுத்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, அமரன் திரைப்படம்.
கார்த்திக் அவர்கள் ஒரு புதுவிதமான தோற்றத்தில நடிச்ச ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம். அதுவரைக்கும் கார்த்திக் அவர்கள் ஒரு லவ் சப்ஜெக்ட்டாவே நடிச்சுட்டு இருந்த திரைப்படத்துக்கு மத்தியில, ஒரு கேங்ஸ்டரா, ஒரு தாதாவா நடிச்ச திரைப்படம் தான் வந்து அமரன் திரைப்படம். இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படத்த ஏற்படுத்தி குடுத்தது. இந்த படத்தில கார்த்திக் அவர்கள் சொந்த குரல்ல பாடுன "வெத்தல போட்ட பாடல்" அந்த காலகட்டத்தில ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா அமைஞ்சது. அந்த அளவுக்கு அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிய பெற்றது. இந்த படமும் ஒரு நல்ல ஒரு சிறந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது அண்ணாமலை திரைப்படம். கே. பாலச்சந்தர் அவர்களுடைய புரொடக்ஷன்ல சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுடைய இயக்கத்தில வெளிவந்த இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் முறையாக தேவாவோடு ரஜினிகாந்த் அவர்களுடைய கைகோர்க்கிறார். பாடல்களும் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அண்ணாமலை திரைப்படம் பார்த்தீங்கன்னா, 200 நாளுக்கு மேல ஓடுன ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் இயக்கத்தில வெளிவந்த திரைப்படம், சின்ன கவுண்டர் திரைப்படம். சின்ன கவுண்டர் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களுடைய லைஃப்லயே மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுத்த திரைப்படங்கள்ல இது மிக முக்கியமான திரைப்படம். ஆர்.வி. உதயகுமார் அவர்களோட டைரக்ஷன்ல இளையராஜா அவர்களுடைய இசையில இந்த படம் 200 நாளுக்கு மேல ஓடி மிக சிறந்த திரைப்படமா, அந்த வருஷம் மிக சிறந்த திரைப்படமா அமைஞ்சது. இந்த லிஸ்ட்ல கடைசியா நம்ம பார்க்க போற திரைப்படம் தேவர் மகன் திரைப்படம். கமலஹாசன் அவர்களுடைய கதை, திரைக்கதை, வசனம்ல வெளிவந்த இந்த திரைப்படத்த பரதன் அவர்கள் இயக்கியிருப்பார். சிவாஜி கணேசன், ரேவதி, கௌதமி இப்படி எல்லாருமே ஒரு முன்னணி கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க. நாசர் இதில மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில நடிச்சிருப்பாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, 200 நாளுக்கு மேல ஓடி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது. அந்த வருஷத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த தேவர் மகன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சது. தொடர்ந்து இந்த தேவர் மகனை தொடர்ந்து பல படங்கள் இதே இதே கதை அம்சத்த கொண்டு வெளிவந்து பல திரைப்படங்கள் வெளிவந்ததற்கு தேவர் மகன் திரைப்படம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் சொல்லலாம். இன்னைக்கும் இந்த திரைப்படத்த ரசிச்சு பார்க்குற அளவுக்கு சிறப்பான திரைக்கதையை கமலஹாசன் குடுத்திருப்பார். நண்பர்களே, நான் 1992ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்கள நாம பார்த்தோம். சிறந்த திரைப்படங்கள் அப்படின்ற தலைப்புல நான் கொடுத்துருக்கேன். இதில ஏதாவது திரைப்படங்கள் மிஸ் ஆயிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட்ட நான் என்னைக்குமே வரவேற்கிறேன். நம்மளுடைய வீடியோல ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த தடவ சிறந்த ஒரு வீடியோவா போடுவதற்கு நான் முயற்சி செய்கிறேன். அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம்.